Hi, hello, வணக்கம். This is me, Dr. Pavitra, homeopathy consultant and medical astrologer. இன்னைக்கு 2025ஓட நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த 2025ல 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற போகுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்ச் 29 வந்துட்டு சனி பெயர்ச்சி நடக்க போகுது. சனி பகவான் வந்து இது வரைக்கும் கும்ப ராசியில வக்ரம் பெற்றிருந்தாரு. இப்ப மீன ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆக போறாரு. அதே மாதிரி மே மாதம் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்க போகுது. ஸோ இந்த 3 கிரக பெயர்ச்சியும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்காரங்க எப்படின்னா பணம், இந்த வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது வந்துட்டு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனோட வீடே யாரு அப்படின்னா ரிஷபம் தான். பணத்திற்கும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலையும் குறையே வச்சுக்க மாட்டாங்க யாரு அப்படின்னா அவங்க ரிஷபராசிக்காரங்க தான். ஸோ இந்த ரிஷபராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 2025ல ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான். ரிஷபத்துக்கு ஒரே ஒரு நன்மை செய்யக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10 இணைவுக்கு ஒரே சொந்தக்காரர் சனி பகவான். அவர் வந்துட்டு உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறார். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். மே மாதம் வரை உங்களுடைய ராசியிலே வந்துட்டு குரு பகவான் இருப்பார். ஸோ இதனால நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு உங்களையே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு உங்களை ஏதோ இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடக்கலாம். இது வந்துட்டு மே வரைக்கும் நடக்கும். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா, இது எல்லாமே தாண்டி வந்துரலாம். மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அற்புதமான யோகமா இருக்கிற ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா, இந்த வருஷம் அது வந்து கண்டிப்பா ஒரு ரிஷப ராசிக்காரங்களுக்காக தான் இருக்கும். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல மேக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல குரு பகவான் வரதுனால, உங்களுடைய பேச்சு தான் உங்களோட ஆஃபீஸ்லயே வந்துட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய அமைப்பா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த்து, ஹெல்த்து, உங்களோட ஃபேமிலியில நியூ மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்ற மாரி அப்படின்னா என்ன, உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதா அப்படின்ற அமைப்பு தான். இல்லாட்டி மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்துட்டு நியூலி மேரிட் கப்பலுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா அமைப்புமே இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கு வந்துட்டு 2ஆம் இடத்துல குரு பகவான் போறாரு. ஸோ திருமண அமைப்புகளை கைகூடும். இந்த ரிஷப ராசிக்கு ஃபேமிலியில வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, இந்த மேக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிடும். அதே மாரி இந்த 2025ல கேது பகவான் வந்து உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்றது சுகம், கல்வி, தாய், வண்டி, வாகனம் இது எல்லாத்தையும் சொல்லும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே கேது பகவான் கை வைப்பாரு. ஸோ நீங்க எப்பயுமே பைக்ல வந்துட்டு போகும்போது ஹெல்மெட் போடாம நீங்க கண்டிப்பா வெளியவே போகக்கூடாது. அதே மாரி நீங்க உங்களோட அம்மாவோட ஹெல்த்ல வந்துட்டு ரொம்ப கேர் கேர் பண்ண வேண்டிய காலமா இந்த காலம் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி இந்த காலத்துல வந்துட்டு படிக்கிற மாணவர்கள், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய காலமா இருக்கணும். கடைசி டைம்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களோட ரிவிஷன்ஸ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்பவே ஜான் வந்தாச்சு. இப்போ மார்ச், ஏப்ரல்லலாம் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இருந்தே நீங்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய காலமா ரிஷபராசி மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாரி 4ஆம் இடம் அப்படின்றது சுகம். ஸோ உங்களுடைய சுக பாதிப்புகள் அதிகமா இருக்கும். உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி எங்க இருக்கும் அப்படின்னா, செஸ்ட்டு இல்லாட்டி பிரஸ்ட்ல வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுனாலும் உடனே வந்துட்டு டாக்டர பார்த்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு தொழில்ல முதலீடு ஏதாவது பண்ணணும்னா, மேக்கு அப்புறம் பண்றது மிகச்சிறப்பா இருக்கும். அதே மாரி உங்களுடைய 10ஆம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்காரு. எல்லா தொழிலையும் பிரம்மாண்டமா பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாரி ஒரு கூட்டு தொழில் பண்றத தவிர்க்கிறது மிகச்சிறப்பா இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செய்றது உங்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும். அதே மாரி கேரளால இருக்க குருவாயூர் அப்பனையும் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் அடைக்கும் அமைப்பா இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு வந்துட்டு அரசியல்ல வரணும், அரசியல்வாதி ஆகணும், அரசியல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு யாரு நினைச்சாலும் இது ஒரு பொற்காலமா ரிஷபராசிக்கு இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில இருக்கவங்க நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், நான் மீடியால வரணும், மீடியால வந்துட்டு என்னோட பெயர், புகழ் நான் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சனாலும் இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருஷமா இருக்கும். ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு ஒரு ஜாக்பாட் ராசின்னு கூட சொல்லலாம். நீங்க என்ன எண்றீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு கண்டிப்பா வெற்றி பெறும். புகழ் பெறுவீர்கள். தேங்க் யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.